புது ஆரம்பம். போட்டோ எடுத்துட்டீங்களா? போலாமா? 5 பேரும் மருமகள ஒரே வீட்ல. கதை களை கட்ட போகுது. பார்க்கலாம். ஆரம்பிக்கும் போதே பார்க்கலாம் சொல்லாத, சூப்பரா போகும்னு சொல்லு. சரி, சூப்பரா போகுதுன்னு பார்க்கலாம். ஏக்கா, நீ மட்டும் காலையில எழுந்து குளிச்சுட்டு மங்களகரமா மஞ்சள் பூசி பொட்டு வச்சு எவ்வளவு அழகா இருக்கிற. எத்தனை மணிக்கு தான் எழுந்துக்க? எத்தனை மணிக்கு தான் குளிக்கிற? எத்தனை மணிக்கு தான் மேக்கப் பண்ற? நான் காலையில 4 மணிக்கு எழுந்து பண்ணியே. எம்மாடியோ, நடுராத்திரி 4 மணிக்கா? அது உனக்கு நடுராத்திரியா? அதான் பிரம்ம முகூர்த்த டைம். அப்ப எழுந்து வாசல் பெருக்கி கோலம் வச்சு சாமி கும்பிட்டாதான் லட்சுமி கிடைச்சா அவர் நம்ம வீட்டுக்கு. சரி, நீயே லட்சுமி கூப்பிடு. நான் இப்படி வைக்கிறேன். காலைல கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துட்டு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஒரு காஃபி மட்டும் போட்டுக்கூடாக்கா? ஆமா, போட்டோ எடுக்கணும், வாங்கன்னு கூப்பிட்டு சீக்கிரமா போட்டுட்டீங்க. தலைவலிக்கிற மாதிரி கூட ஒரு காஃபி வேணும். ஆமா, எனக்கு கூட காஃபி வேணும். ஏன் நீ மட்டும் நிக்கிற? நீ உட்காரு, உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஏக்கா, இவங்க காஃபி வேணும் சொல்லிட்டு உட்காந்துட்டாங்களே. காஃபி போடுறதுக்கு பால் இருக்கா? காலையில 5 மணிக்கே பால்லாம் கறந்தாச்சு. பால்லாம் இருக்குது. ஆமா, நம்ம வீட்டு செல்வம் கண்ணு பிடிச்சல, மறந்தே போயிட்டேன். இல்லன்னா போய் வெளியில தான் வாங்கி வரணும்னு நினைச்சேன். வெள்ளிக்கிழமை அதுவும் கண்ணு பிடிச்ச. அதை எப்படிதான் நீ மறந்தே தெரியல. செண்பகத்தை ராத்திரி மக்கள் நான் தான் பாத்துக்கினேன். ஆனா கண்ணு போடுறத மட்டும் மறந்துட்டேன். நல்ல ஞாபகம் சக்தி தான் உனக்கு. சரி, உட்கார, எல்லாரும் காப்பி எடுத்துட்டு வரேன். ஏக்கா, அந்த பால்ல கடும்பு செஞ்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும். சீம்பல தானே, கடும்பு தானே, சூப்பரா செஞ்சிடலாம். சக்கரெல்லாம் போடாத, பனை வேலை போட்டு செஞ்சு, அப்பதான் சூப்பரா இருக்கும். செஞ்சு தரேன்டி. மாமியார் கிளியை மட்டும் வீட்டுல இருந்திருந்தா நம்மள இந்த மாதிரி உட்கார வச்சுக்குமா? ஹாயா. ஆமா, 4 மணிக்கெல்லாம் எழுப்பி சித்திரவதை பண்ணுமே. திருப்பதிக்கு போயிருக்குது. சாமியை பார்த்துட்டு பொறுமையா வரட்டும். ஆமா, பொறுமையா வரட்டும். ஏடி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? மாமியார் வந்துட்டாங்களே நைட்டு. என்னது வந்துடுச்சா மாமியார் கிழவி? ஆமாடி, நைட்டு 10 மணிக்கு வந்துட்டாங்க. நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தீங்களா? அந்த உங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நானும் விட்டேன். ஐயோ, இவ்வளவு சீக்கிரமா வந்துச்சு. இன்னும் ஒரு 4 நாள் அவன் பார்த்தேன் நானே. ஏக்கா, அது மட்டும் இருந்தா காலை 4 மணிக்கு சாமி பாட்டு போட்டு எல்லாரும் எழுப்பி விட்டுருக்குமே. இன்னைக்கு நான் எழுப்பவே இல்லை, தூங்கிடுச்சா? ஆமா, திருப்பதிக்கு போயிட்டு வந்த டயர்ல தூங்கி இருக்காங்க. அது மட்டும் எழுந்து வந்துச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சது. இன்னும் யாரும் குளிக்கவே இல்லை, ஒன்னும் இல்லை. பாத்துச்சுன்னா சம கத்த போகுது. எந்த விஷயத்தை முன்னாடி சொல்லணும், எந்த விஷயத்தை பின்னாடி சொல்லணும், எதுவும் தெரியாது. காணா உனக்கு? இதே மாமியார் தானே எழுந்துக்கல, தூங்குறாங்களே. ஐயோ, எழுந்து வந்தா கத்த போகுது. நான் போய் குளிச்சுட்டு வரேன் முதல்ல. ஏடி, காஃபி கேட்டிடி? எனக்கு காஃபி வேணா, ஒண்ணு வேணா. குளிச்சுட்டு வர முதல்ல. பல்லு விளக்கிட்டு நானு குளிச்சுட்டு பல்லு விளக்கிட்டு வந்து காஃபி குடிக்கிறேன். இது வர 11 வாட்டி துளசி மரத்தை வர சுத்த சொல்லும். ஐயோ, தெரியாதனமா நான் இங்க வாக்கப்பட்டு படுற அவஸ்தை இருக்கு. கடவுளே, நான் பச்சை தண்ணியில குளிச்சுக்கிறேன். தண்ணி பிடிக்க போது எங்க சொல்ற பச்சி கேக்குறியா நீ? மாமியாருக்கு எப்படி பயப்படுறா பாத்தியா? தூங்கி தானே இருக்குது, அப்ப கூட எப்படி பயப்படுறா பாருங்க. ஏக்கா, சாமான் கழுவுறதுக்கு நிறைய இருக்குதாக்கா. இப்ப சாமான் எதுவும் இல்ல, நைட்டு கழுவி வச்சிட்டோம் இல்லையா? இவன் சமைச்சதுக்கு அப்புறம் தான் சாமான் வரும். அதுக்கப்புறம் ஒரு 15 மணிக்கு துவைக்கலாம். அது என் டிபார்ட்மெண்ட்ல அதை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். துணி நிறைய இருக்குதாக்கா. ஏண்டி, அண்ணன் துவச்சிடல, எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சரிக்கா, வந்து போட்டீங்கன்னா அதை வச்சு கொடுத்துருவேன். ஓ, வாஷிங் டிபார்ட்மெண்ட் ஒன்றுல தரெல்லாம் சுத்தமா இருக்குதா? ஐயோ, ஒரு தண்ணியும் கிணிமா இருக்குது. சுத்தமா பெருக்கி துடைக்கணும். இந்த மாமியை கிளி வந்து பாடாடு நாட போகுது. நேற்று ஒரு நாள் அது வீட்டை இல்லையன்றதுனால துடைக்கவே இல்லை வீட்டை. அது ஏந்து வரத்துக்குள்ள வேலையை முடிக்கணும். இனி மாமியை கிளி எழுதிச்சு பிறகுடி. ஐயோ, இன்னும் நம்ம யாருமே குளிக்கவே இல்லையே. சத்தம் இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு 4 நாள் இல்ல. குளிர் விட்டு போச்சா உங்களுக்கு? ஒருத்தையும் என்ன குளிக்கல. இப்படிதான் மகாலட்சுமி எப்படி வருவா வீட்டுக்கு? இவ்வளவு குடும்பம் நடத்துற போறீங்களா? அதான் குளிக்கிறதுக்கு தான் போயிட்டு இருந்தோம். மணி நடியாவது எத்தனை மணிக்கு குளிக்கிறீங்க? நடுராத்திரி 4 மணிக்கு எத்தேன். திமிர் அதிகமா தான் இருக்குது. நடுராத்திரியா 4 மணி? அது நடுராத்திரி தானே, இல்ல பகலா? ஏன் கோமதி, உன்னை நம்பி தானே விட்டுட்டு போன குடும்பத்தை. இந்த மாதிரி சோம்பேறி ஆக்கி வச்சிருக்கேன். கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. மூஞ்சி சோகமா வச்சிருக்கேன். இப்ப என்ன உங்களுக்கு குளிக்கணும் அவ்வளவுதானே? அவங்க எதுக்கு மாட்டீங்க? என்ன குரல் ஒசருது? எதிர்த்து பேச வேற ஆரம்பிச்சிட்டீங்களா? குடும்பம் நல்லா கல 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 கலன்னு வரப்போகுது. எதிர்த்து பேசலத்த, உண்மையை சொன்னேன். என்னடி உண்மையை சொன்னேன்? அவங்களை திட்டாதீங்க, நாங்க இப்ப போய் குளிச்சுட்டு உடனே வந்துடுறோம் அப்படின்னு சொன்னேன். உங்க அம்மா வீட்டுல உங்களுக்கு என்னதான் சொல்லி வளர்த்தாங்க? 6 மணி வரைக்கும் சூரியன் வந்து பல்ல இழிச்சு காட்டுற வரைக்கும் தூங்க சொன்னாங்களா? இப்ப எதுக்கு எங்க அம்மா வீட்டுல இருக்கிறீங்க நீங்க? சோம்பேறி கழுதிங்களா? 6 மணி வரைக்கும் தூக்கம். குடும்பம் நடத்துற பொம்பளைங்க நீங்களா? ஏக்கா, அந்த கேள்வி ரொம்ப ஓவரா பேசுக்கா. மூஞ்சி சோகமா வச்சேன் நில்லு. இப்படி போதுமான்னு பாரு. போதும். என்ன இங்க ஒரே சத்தமா இருக்குது? அத்தை வந்துட்டீங்களா நீங்க? எப்போ வந்தீங்க? நான் வந்து உனக்கு தெரியவே தெரியாது. நிஜமா எனக்கு தெரியவே தெரியாது அத்தை. நைட்டு நான் 10 மணிக்கு வரும்போது நீ முழிச்சு இல்ல, உனக்கு தெரியாது நான் வந்தது. நான் 9 மணிக்கெல்லாம் தூங்குறதுக்கு போயிட்டேன். எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. நான் வரும்போது ஒரு ரூம்ல லைட் எரிஞ்சிருந்தது. லைட் எரிஞ்சிருந்தா? லைட் எரிஞ்சிருந்தா நான் மூச்சு நிக்கணும் அத்தமா. உங்க புள்ள போட்டு வச்சிருப்பாரு. அதான் கரண்ட் பில் யாரோ தான கடப்புறாங்க. உங்களுக்கு நான் வந்தது. நைட்டு 10 மணி லைட் போட்டு வச்சு தூங்குங்க அப்படியே. லூசு கிளவி, நான் எங்க லைட் போட்டாங்க? என்ன வந்து திட்டி நடக்குது? அவங்க புள்ள தானே போட்டான். அவனை போய் திட்ட வேண்டியதுன்னு. அவங்க கிட்ட பேசணும், லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குடான்னு. அவங்க சொல்ல வச்சுக்கிட்டான். பகல்லாம் பேய் படம் பார்த்துட்டு நைட்லாம் பயந்து உட்காந்து லைட் போட்டு தான் உட்காந்துக்கணும். என்னடா, திருப்பதிக்கு போயிட்டு வராங்களே, வீடு வாசல்ல சுத்தமா வச்சுக்கணும். காலையில இருந்து 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு துளசி மரத்தை சுத்தணும். வாசல்ல பெருக்கி கோலம் வைக்கணும். வீட்டுக்குள்ள வந்து சாம்பிராணி போடணும். அதெல்லாம் எதுவுமே அக்கறை கிடையாதுல உங்களுக்கு. நல்லா தூங்கி நல்லா வாட்டப்பட்டு போயிருக்குது உங்களுக்கு. 4 நாள் நிம்மதியா தூங்கணும். 5ஆம் நாள் வந்து நிக்குது பேர். போங்க, ஒருத்தரும் என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. போய் மேல குளிச்சிட்டு வாங்க. வாங்க போலாம். முன்னாடி என் கூட வந்துக்கலாமா குளிக்கிறதுக்கு? ஏன் எனக்கு ஒரு டவுட் கூட குளத்துல என்ன டவுட்? நீங்க குளிச்சிட்டீங்களா? வயசான காலத்துல நான் 4 மணிக்கு வந்து குளிக்கணுமா? என்ன நீ கேள்வி கேட்பியா? எல்லாம் நான் பெத்தது சரியா இருந்தா இதெல்லாம் சரியா தான் இருக்கும். இன்னைக்கு முன்னு போய் ஏன்டி அதை கலரி விட்டுனுக்க நீ? நம்ம மட்டும் 4 மணிக்கு வந்து குளிக்கணுமா? அது குளிக்காதா? அதுக்கு சொல்லிட்டு நம்மளுக்கு சட்டமா? பெரியவங்கன்னா அப்படி தாண்டி இருப்பாங்க. இதே மாதிரி நீங்க பண்ணினே இருங்க. உங்க எல்லாரும் தனி கொடுத்து வச்சுவேன். ஐயா, ஜாலி எப்ப இருக்க போறீங்க? ஆசையை பாரு, நான் மண்டே போட்டு தனி கொடுத்து போக முடியும். போக கிளவி நேரடியா நீ அவங்க கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுனிக்கா? இல்லத்த, நடிப்பு அவ்வளவு நடிப்பு. கிளவி கரெக்டா கண்டுபிடிக்குது. திருப்பதிக்கு போனவன் அப்படியே போயிட்டு வா, திரும்பி வர மாட்டா. நான் மாட்டம் போடலாம் கனவு கண்டு நிக்கீங்களா எல்லாரும்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க திரும்பி வருவீங்கன்னு தெரியும். அத வாசல்லே காத்து நின்றீங்களா? நாங்க நைட் 9 மணி
முறுக்கு முட்டை சாப்பிட்டோமா, அதுக்கப்புறம் தூக்கமா வந்துடுச்சு, அதனால போய் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நீங்க 10 மணிக்கே வந்திருக்கீங்க. ஆனா ஆட்டோ சத்தம் மட்டும் கேட்டுச்சு. ரோட்ல ஏதோ ஒரு ஆட்டோ போகுது போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா நீங்க வந்து தொலைஞ்சிருக்கீங்க. என்னது வந்து தொலைஞ்சிருக்கனா? உங்களுக்கு அப்படியே கேட்டுச்சே? நான் அப்படி சொல்லல. வந்து அழகா நிக்கிறீங்கன்னு சொன்னேன். அதான் இந்த வீட்டுல ஒருத்தி இருக்க கொழுப்பு இருக்கு பாத்தியா? கொஞ்சம் நெஞ்சா கொழுப்பு கிடையாது. வசதி நம்மளோட குறைவான இடத்துல பொண்ணு எடுத்தா நம்மளுக்கு கடை கொடுக்கமா இருக்குங்க, சொல்ல பத்தி கேக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க இருக்க திமிரு கொழுப்பான யாருக்கும் இருக்காது. உங்களுக்கு தனியா வெத்தலை பாக்கு வச்சு சொல்லணும் குளிக்கிறதுக்கு போனேன். இல்ல வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அதெல்லாம் எதுவுமே வேணாம். நீங்க அப்படி வாயில சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வாய் வச்சுங்க அப்படியே நான் கேட்டு பயந்து போயிடுவேன். போடி கழுத. ஓகே டாங்கி. பெரியவங்க சின்னவங்க மரியாதை மட்டும் கிடையாது இந்த வீட்டுல. உனக்கு என்ன தனியா உனக்கு சொல்லணுமா? என்னத்த சொல்ல போறீங்க? இந்த வீட்டுல புடவை தான் கட்டணும்னு உனக்கு தெரியாது? இந்த சுடிதாரு பேண்ட் சட்டை இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போட்டு சுத்தி நின்றீங்க. கல்யாணம் ஆன பிறகு கூட நீங்க திருந்த மாட்டீங்களா? அத புடவை விட இதுதான் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்குது. புடவைலாம் கட்டினா இடுப்புல நிக்கவே மாட்டேங்கிறத. அதனால சுடிதார் போட்டுருக்கேன். அந்த கழுதியை பாரு, பேண்ட் சட்டை போட்டு சுத்தி இருக்குது பாரு. பொண்ணு பார்க்க வரும்போது ஸ்ட்ரிக்டா சொன்னேன், பேண்ட் சட்டெல்லாம் போடக்கூடாது, சுடிதார் எல்லாம் போடக்கூடாதுன்னு. அப்ப மண்டே ஆட்டினாங்களா உங்க அப்பா அம்மாவும்? இப்ப என்ன பார்த்து நிக்கீங்க 2 பேரும்? அத்தை புடவை கட்டா எனக்கு வந்து நிக்க மாட்டேங்குது. ஏன் நாங்களா புடவை கட்டுறோம்? எங்களுக்கு மட்டும் நிக்குது, உங்களுக்கு மட்டும் நிக்காதா? நீங்க வந்து ஆயா உங்களுக்கு நிக்கும், எங்களுக்கு நிக்க மாட்டேதே. ஆமா நான் ஆயா தான். நீங்க கொம்மரியாச்சே கொம்மரி. நீங்களா ஆயாவா போறீங்களா? இவளுங்களாம் இந்த ஆட்டம் ஆடுறதுக்குலாம் ஒருத்தி தான் காரணம் இந்த வீட்டுல. யாரத்தது? இந்த வீட்டு பெரிய மருமக இருக்கா பாரு, அது கோமதி. அவ பாக்குற வேலை தான் எல்லாமே. நான் என்ன பண்ணேன்? எல்லாத்துக்கும் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுக்கிறேன். நீ செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க. அவங்கள ஒன்றும் சொல்லாதீங்க அத்தை. அவங்க எங்களுக்கு எங்க செல்லம் கொடுத்தாங்க. ஆமா திட்டுதானே, எங்க திட்டுங்க, அவங்கள திட்டாதீங்க. ஆமா அவளை ஒண்ணு சொல்லிட்டு கூடாது, அப்படியே வளைஞ்சு கட்டின்னு வந்துருவாளுங்க. அதுவே வாய் இல்லாத பூச்சி, அதை போய் திட்டாதீங்க. வாய் இல்லாத பூச்சி தான் இருந்தாலும் ஊமக்கொட்டா ஊரை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஊமக்கொட்டா வேலை பண்றதுல ஃபர்ஸ்ட் அவ. எங்க உன்னதான் அவளை பேச்சு பேசுதே, ஏன் வாய் முடின்னு இருக்க? எதிர்த்து பேசாத. கும்மரடி நான் அமைதியா இருந்தே பழகிட்டேன். அண்ணா உன்னெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. நீ குடுக்குற இடம் தான் அது ஆடினுக்கு. நீ மட்டும் முதல் மருமகளா வந்து இந்த வீட்டுக்கு அப்பயே அதை அடக்கி வச்சிருந்தா அதெல்லாம் இவ்வளவு பேச்சு பேசாது. ஏன்னா இங்க நான் பேசுறேன், என்கிட்ட பேசுறீங்க, அங்க என்ன பேசுறீங்க? ஸோ அது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு டிஃபனுக்கு வந்து இட்லி செய்யலாமா இல்லை தோசை செய்யலாமா இல்லை பூரிக்கிரி ஏதாவது சாப்பிட்றீங்களா? வாய்க்கு ருசியா? திருப்பதிக்கு 4 நாள் போயிட்டு வந்தீங்களா? நாக்கு செத்து போயிருக்குமா? அதான் கேட்டேன் எனக்கு. விடுஞ்சு இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு காப்பி கொடுக்கல போட்டாங்க டிஃபனுக்கு. சரி அத்தை நான் போய் குளிச்சுட்டு வரேன், டிஃபன் ரெடி பண்ணி வைங்க. என்ன சொன்ன? சரியா கேட்டியா? நல்ல வேலை கேட்கல. இப்போ குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன இங்கே மறைச்சு பார்த்து நிற்கிங்க? நான்லாம் குளிச்சுட்டேன். அதான் இந்த பேண்ட் சட்டை போட்டு என்ன சுத்தின்னு வா. என்னைக்கு இந்த பேண்ட் சட்டை கொளுத்த போறேன்னு தெரியல. கொளுத்துங்க. உங்க ட்ரெஸ் மொத்தத்தை நான் கொளுத்துறேன்னா இல்லையான்னு பாருங்க. கொளுத்து வரியா? கொளுத்துவேன். பெரிய பொண்ணு சும்மா ரெடி. என் ட்ரெஸ்ல எதனா கையை வச்சுன்னு வச்சுக்கோங்க அம்மா, நான் அவ்வளோதான் அது சொல்லிட்டேன். குளிச்சுட்டு வந்து கழுதையா துளசி மரத்தை சுத்துங்க. போறேன். இதெல்லாம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி செய்யணும் அறிவு இருக்காது. சூரியன் உச்சிக்கு வந்த பிறகு செய்யுங்கடி. இவங்கெல்லாம் எங்க இருந்தா வந்து சேர்ந்துருக்காங்க தெரியல இருக்கு. ஆமா திருப்பதியில ஒரே கூட்டமா இருந்திருக்குமே, எப்படி சாமி பாத்தீங்க? நான் 3 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணி தான் போனேன். அதனால ரொம்ப கூட்டத்துல மாட்டல. சார் கேள்வி வச்சே. துளசி மரத்தை போய் சுத்து, முதல்ல நல்ல அறிவு வரும். நீங்க தினமா தான் சுத்துறீங்க, உங்களுக்கு நல்ல அறிவு வரலையா? புருஷன் எழுந்து வரட்டான், அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல அறிவு எப்படி வருது மட்டும் பாரு. கொடுப்படுத்துவேன். துளசி சுத்திட்டு வரேன். கடவுளே எங்க மாமியாருக்கு நல்ல அறிவு கொடுங்க கடவுளே. இன்னைக்கு எருமை அதை ஷூ அவுத்து வச்சுட்டு போய் சுத்துடே. அவுக்குறேன். பெரிய மகாராணி வீட்டு குழந்தை வீட்டுக்குள்ளேயே செருப்பு ஷூலா போட்டு தான் நடப்பாங்க. குடிக்க கூழ் இல்ல கொப்பளிக்க பன்னீர் கேக்குது இவளுக்குலாம். பன்னீர் தலைவர் ரொம்ப ஓவரா வாயாடுது பாரு. கள்ளத்துக்கு மண்டையில போட போறேன் பாரு. நீ என்ன முகத்தை அப்படி வச்சுருக்க? ஒண்ணும் இல்ல இட்லி ஊத்துவா இல்ல தோசை ஊத்துவா? அதுல காப்பி தது வாயில ஊத்து. இதை போட்டு வரேன். 4 நாள் நம்ம வீட்டுல இல்ல, வீட்டையே தலைக்கீழ மாத்தி வச்சிருக்காங்க. 5 சோம்பேறி கழுதி ஒன்னா சேர்ந்து வீட்டை மாத்தி வச்சிருக்காங்க. அப்படி நடு வீட்டுல தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க. தொலைச்சிருக்காங்க பாத்தியா? தண்ணியா எண்ணெயான்னு தெரியாது. புருஷங்கானுங்க ஒன்னும் கேட்க மாட்டானுங்க. இவங்களை இஷ்டத்துக்கு விட்டு வச்சுக்கிறானுங்க. இவங்க ஆளி கிடக்காங்க. ஏமா கூட்டத்துல இந்த பக்கம் 4 இடி அந்த பக்கம் 4 இடி. அம்மா இடுப்பே விட்டு போச்சு. என்ன தள்ள சொல்றாங்க ஜெருகடின்னு. அடுத்த வாட்டி திருப்பதி போகும்போது மொட்டையை போட்டு வந்துடணும். என்னோட தெய்வத்தை எங்க காணோம்? யாரு தர்ற? ஓ நீங்க எங்க இருக்கீங்களா? வந்துட்டேன். தெய்வனா பைக்குக்கு சைடு ஸ்டாண்ட் போட்ட மாதிரி உட்காந்துக்கு. கிரிக்கி என்ன பண்ணிருக்கா? தெய்வமே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. இல்லையா உட்கார முடிஞ்சு உட்கார மாட்டேனா? இடுப்பு ஒரு பக்கம் பிடிச்சி இருக்குது. திருப்பதி போனதுல இடி நிச்சய ஒரு பக்கம் சுருக்க பிடிச்சிச்சு. உசுரோட வந்தீங்களா? அது பெரிய விஷயம். சரி நான் அப்படியே வரல காமிக்கிறேன். தெய்வமே நன்றி சொல்வேன். தெய்வமே தேடினேன் கண்டு கொண்டேன் மாமியாரே. நெருப்பத்தை மூஞ்சி அடிக்க போடி இப்படி தூரமா கிரிக்கிச்சி. ஏமா இந்த அழகு தெய்வத்தின் மகனா இவன்? சி நெருப்படி தூர போடி. என்ன பண்ற பெரிய பொண்ணு? எங்க தெய்வத்துக்கு ஆரத்தி எடுத்துனுக்குங்க. டேய் கிறுக்கு மாதிரி எதுனா ஒன்று பண்ணினே இருப்பியா நீ? ஏன் நான் மாமியார தெய்வமா கும்பிட்றேன், தெய்வத்துக்கு ஆரத்தி எடுக்கிறேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியலையா? போடி உள்ள போடி. ஏன் உங்களுக்கு ஆரத்தி எடுக்கலன்னு கோவமா? எடுத்துதான் போச்சு. என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். பெரிய பொண்ணு அம்மா திட்ட போறாங்க, ஒழுங்கா போயிடு உள்ள. ஏங்க நீங்க என் புருஷன் தானே? அம்மா அது யாருக்குமே தெரியாது பாரு. அதான் பாட்டு பண்ணேன். உங்களுக்கு வேற என்ன பாட்டு பண்ணா? ஓ நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன் அப்படி பண்ணமா மூஞ்சி மேலே குத்திடுவேன். கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து இந்த பேய்கிட்ட மாட்டி விட்டு வச்சுக்கிறேன். உனக்கு நன்றி வர சொல்லணும் பண்ணனே. பெரிய பொண்ணு ஓவரா பேசாத, அம்மா பார்த்து நிற்காங்க. பார்க்கட்டும், அந்த கடை பார்க்கறது தானே பேசுறேன் நானு. ஒழுங்கு மரியாதை உள்ள போ.
போக முடியாதியா, இன்னைக்கு 2ல் 1 பார்த்துட்டு தான் போவேன். என்ன வேண்டாம் உன் பொண்டாட்டிக்கு? கேட்குதுல்ல, சொல்லு. என்னத்த சொல்ற நீ? தண்ணி கொடுத்தோம் எப்போ நம்மளை வைப்பாங்கன்னு கேளு. இண்டி அதெல்லாம் கேட்க முடியாது. கேட்குறியா இல்லை இந்த நெருப்பத்துக்கும் வாயில போட்டுருவா? என்ன வேண்டாம் அவளுக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா. என்னது ஒன்றும் இல்லையா? பாவி வருவல புஜ்ஜுமா குஜ்ஜுமான்னு அப்போ இருக்கு உனக்கு. என்னடி உனக்கு பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை, திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்களா, லட்டுலாம் வேண்டாம் வந்துருப்பீங்களா, அதெல்லாம் எடுத்துன்னு வந்தீங்களா, இல்லை வர வழியே சாப்பிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்க சொன்னேன். எருமை கழுத எல்லாருக்கும் வாங்கி வந்து வச்சிருக்கேன் பாரு. இவ்வளோ சாமி ரூம் தான் வச்சிருக்கேன் பாரு. அப்படியா? முன்னாடி சொல்ல மாட்டீங்க? தண்டத்துக்கிட்ட போய் கேட்டு இருந்த நேரம் ஒரே ஓவரா பேசாத. பேசுண்டா, அப்படி தானே பேசுவேன். தண்ணி கொடுத்துன போகிறதுக்கு கேட்க துப்பு கிடையாது. வந்துட்டேன் காலத்துக்கும் இந்த வீட்டில் பாத்திரம் துளைக்கி துணி துவச்சி என் கை ரேகெல்லாம் கடமை போச்சு. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் உட்காந்து இருக்குது நானே. சரி உனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிக்கிறேன்னா. டேய் வாயில் எதுனா அசிங்கமாக வந்துடும்டா எனக்கு. அப்புறம் ஓவரா போய் இருக்கடி நீ. ஆனா இது வாடா போடான்னு பேசுறதோட நித்திக்கு அதோட சந்தோஷப்பட்டுக்கோ. வாஷிங் மிஷின் கூட துணியில் போட வச்சுக்க, வாய் இருந்தால் அழுவும். அவ்வளோ துணியில் அந்த வீட்டில் என்னதான் பிரச்சனை அவளுக்கு? மரியாதை உள்ள போ. ஆனால் உனக்கு உங்கள் ஆத்தக்காரிக்கு ஒரு நாளைக்கு இருக்குது பாரு. அப்படியே சுக்கு பொடி போட்டு அப்படியே மயக்குவா. ஏன்டா சேகர ஆரம்பத்துல இந்த பொண்ணு வேணாம் தானே சொன்னேன். பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்குது, ஒல்லியா இருக்கு, நிறைய வேலை செய்யும் அப்படி சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வந்தா. வீட்டில் ஒரு வேலை எங்களை துப்பு கட்டு செய்யறாடா. செய்வாமா. எப்பதான் செய்ய போறாலும் தெரியல. அம்மா கோயிலுக்கு போறீங்களா? ரொம்ப கூட்டமா? கூட்டம் தான். கூட்டம் இல்லாம கூட இருக்கும் அந்த கோயில்ல. எப்படிமா சாமி பாத்தீங்க? வயசானவங்களுக்கு தனியா ஒரு லைன் இருக்குல்ல, அதில் தான் போய் பார்த்தேன். சரிம்மா அதுல கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருந்துக்கொள்ள. ஆமா, குடும்பத்தோட போலான்னு சொன்னா நீங்க தான் இங்க வர மாட்டேங்கிறீங்க. வேலை இருக்குது, லீவ் போட முடியாது, பசங்க ஸ்கூல் இருக்குது, அப்படி இப்படி ஏதோ காரணத்தை சொல்லியே கழிச்சு நிக்கிறீங்க. பெரியவளுக்கு கல்யாணம் ஆகும்போது வேண்டிக்கிறது திருப்பதிக்கு வர சொல்லிட்டு பெரியவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் குடும்பத்தோட நான் திருப்பதிக்கு போல, நான் மட்டும் தனியாக போயிட்டு வந்துருக்கேன். போலாமா போயிட்டு வரணும். ஒரு 3 நாளாவது லீவ் போடணும். ஆஃபீஸில் நானும் லீவ் கேட்டுருக்கேன், தரவே மாட்டேங்கிறாங்க. ஆமா, பொண்டாட்டி கூட ஜாலியாக சினிமாக்கு போகிறதுக்கு ஊர் சுற்றி பார்க்கறதுக்குல லீவ் தருவாங்க. அம்மா கூட போனா லீவ் தர மாட்டாங்களா? என்ன குழந்தை நிறைய அம்மா கை வச்சு நிற்கீங்களா? ஏன் நீ? சரி கொஞ்சம் தலைக்குங்க, அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். என்னடா இது புதுசா என்னென்ன வித்தெல்லாம் காமிச்சு வராளுங்க? என்னடா ஆரத்தி எடுக்கிற ஒரு கற்பத்துக்கு நின்று வச்சுங்க, இவன் நடனா ஆசீர்வாதம் வாங்க போறான்னு சொல்ற. என்னதான் நடக்குது இந்த வீட்டுல? நல்லதுமா, பெரியவங்களை மதிக்கிறாங்க இங்க எல்லாரும். டேய் இவங்களாம் பண்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்குதுடா. நீங்க 4 நாள் வீட்டுல இல்ல, அப்பதான் உங்களோட அருமை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதான் வந்த உடனே உங்களை விழுந்து கவனிக்கிறாங்க. அப்படியே சொல்ற? ஆமாமா. தம்பி கொஞ்சம் தலைக்குங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குல்ல. தலையிட்ட நீ. இந்த மாமியார் கழுவிய பிஞ்சு போன டயர் மாதிரி உட்கானுக்கு எங்க சத்தியா வாங்கி இருக்கு போல இருக்குது. அதான் சைடு வாங்கி உட்கானுக்கு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரி காப்பி கேட்டு 1/2 மணி நேரம் ஆகுது. அதுக்கு வந்து கொடுக்க துப்பு கிடையாது. ஆசீர்வாதத்தில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னது காப்பி கொடுக்கல? என்ன இந்த அக்கா என்ன பண்ணுது? இருங்க கொஞ்சம், நீங்க 4 நாள் வீட்டில் இல்லை, அதனால அது குளிர் விட்டு போயிடுச்சு. 4 பேர் நறுக்குன்னு கேட்கற பாருங்க. போய் ஏக்கா உங்களுக்கு கொஞ்சமா அக்கறை இருக்குதா இல்லையா? அத்தை காப்பி கேட்டு எவ்வளோ என்ன பண்ற உள்ள நீ? இவளே கூட்டு கலவானே எப்படி நடிக்கிறாப்ப. உங்களுக்கு இந்த வீட்டில் வேணும்னு ஆசை இருக்கா இல்லையா? அம்மா வீட்டுக்கு போறீங்களா? என்னடா ரொம்ப ஓவரா இருக்குதுல்ல? தெரியலையம்மா. மாமியார் வந்து நம்ம மேல அக்கறை இருக்கிறதா தான் நம்மள ஒண்ணா வச்சு பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் கோவம் வந்து வச்சுக்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். என்ன பள்ளி பிடிச்சி பாத்துருக்கீங்களா? செதுல நான் கேட்குறது. சரிதா நான் மனசு வச்சேன்னா அவங்க எல்லாரும் துரத்தி விட்டுருவா அம்மா வீட்டுக்கு. ஆமா, நம்ம வாழதே அவங்க போட்ட பிச்சைனாலதான். அது தெரியாம நீ நம்ம ஆடி இருக்க அப்படியே வந்தன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை உள்ளவா. அந்த காஃபி ரெடி ஆச்சு போடுது, இந்த வாங்கி தரேன். சீக்கிரம் வா மாடா, நீ போய் உள்ள புந்துடாத. நீங்க இப்படி சொடக்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் வந்துடுவேன். இக்கோ கோச்சிக்கிட்டியா? நிற்கிறாளங்கம்மா ஒருத்தி அந்த வீட்டுல. சின்னானிக்கு உங்க மேல எவ்வளவு பாசம் பத்தியா? எல்லாம் நடிப்புடா நடிப்பு. இல்லம்மா எல்லாருமே உங்க மேல பாசமா தான் இருக்கிறாங்க. டேய் கூறு கட்டவனே, அவங்க பாசமா இல்ல, எப்ப என்ன போட்டு தள்ளலான்னு பார்த்து சுத்தி நிக்காங்க. அவங்க எல்லாரும் தப்பா நினைக்காதீங்கம்மா. நீங்க இவன் ஒருத்தன் அழுத்ததெல்லாம் பால நினைச்சு இருப்பான். எல்லாம் விஷம் தான் இங்க இருக்குது. மொத்தம் 5 மருமக இருக்காங்க, 5 விஷம் தான். சரிம்மா, ஆபீஸ் டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். வரும்போது மல்லிப்பூ அல்வா வாங்கி வா. என்னது மல்லிப்பூ அல்வாவுமா? டேய் கூறு கட்டவனே, மல்லிப்பூ வந்து சாமிக்கு வைக்கணும், அல்வா எனக்கு திங்கிறதுக்கு வேணும். பா வந்துட்டேன், பல்ல காமிச்சுங்க. நான் கூட பெரிய பொண்ணு கொடுக்கறது தான் வேணாம் சொன்னீங்கன்னு நினைச்சேன். ஆமா, இப்பதான் புது மாப்பிள்ள நினைப்போம். எந்திரிச்சு போடா. ஏம்மா என்னடா? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆக போகுது. இன்னும் ஹனிமூனுக்கு அனுப்பவே இல்லை. ஹனிமூனா? அதுல எதுக்கு பணத்தை செலவு பண்றதுக்கா? சின்னஞ்சிசுங்க எல்லாருமே ஹனிமூன் போறாங்கம்மா. நாங்க தான் போகாம இருக்கோம். அவ்வளோ ரொம்ப நாளாக கேட்டுனே இருக்கா, என் மேல கோவமா இருக்கா கூப்பிட்டு போல சொல்லிட்டு. இப்ப ஹனிமூன் கினிமூன் எதுவுமே கிடையாது. போக வேலைக்கு 2 நாள் மட்டுமா போயிட்டு வந்துருவோமா? ஹனிமூன் போனா எம்பூட்டு செலவாகும் தெரியுமா? அந்த பணத்தை வச்சே 6 மாசம் கூட ஓட்டுவோம் நானு. ரொம்ப ஆசையா இருந்து வச்சுக்கேன், இங்க மகாபலிபுரத்துக்கு போயிட்டு வந்துரு போ. யோ கூறு கேட்டேன், உன்னை யார் இப்போ ஹனிமூன்லாம் கேட்டதே? ஏண்டி நேற்று நைட்டு நீ தானே கேட்ட? நைட்டு தூக்க காலத்தில் எதனா கேட்டிருப்பேன். அந்த ஹனிமூன் ஆசைலாம் நான் எப்போயோ குடி தொண்டு போச்சுட்டேன். ஹனிமூன் தேவை கிடையாது, ஒன்றும் தேவை கிடையாது. அதான் வேணாம் சொல்லிட்டல, போ வேலைக்கு கிளம்பு போ. இங்கே வாழ்கிற வாழ்க்கைக்கு ஹனிமூன் தான் ஒரு கேடு. இதோ கல்யாணம் ஆன புதுசில் ஏமாந்து ஹனிமூன்லாம் போடும், ஜாலியாக வாழணும்னு நான் ஆசைப்பட்டுட்டேன். இங்கெல்லாம் அதெல்லாம் நடக்காதுன்னு எப்போ தெரிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன ஹனிமூனு கினிமூன். என்னடா பேசுறாவ? சரி கோவப்படாத. டேய் எனக்கு ஒரு நல்லது செய்கிறேன்னு வச்சுக்கேன், நீ எனக்கு முதல்ல டைவர்ஸ் கொடுத்துட்றா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன். லூசு மாதிரி எதனா பேசி கதை போலப்பா, நான் கிளம்புறேன். நான் அதான் முன்னாடியே சொன்னேன், நீ தானே ஹனிமூன் கினிமூன் ஆரம்பிச்ச, போ கிளம்பு. அம்மாக்கா அப்படி போகிறதுக்கு ஹனிமூன் போகணுமா? பீச்சில் என்ன இருக்குது? அங்கே போய் பீச்சில் போய் உண்டு பரட்டு தான் வரணும். இங்கே பேரு சும்மா இங்கே அம்மா மக்களை பண்ணி இருக்காத. இதான் நீ உண்டு உன் வேலை உண்டு நிறு. நான் உன்னை வந்து கண்டிப்பாக ஹனிமூன் கூட்டின்னு போகிறேன் ஒரு நாளைக்கு. டேய் போடா, வாயில் எதனா வந்துட போதே.
இது பேர் சிம்லா, டார்ஜிலிங் அந்த மாதிரி இல்லை மாலத்தீவு எங்கேயாவது கூட்டின்னு போகிறேன். ஆஃபீஸில் சொல்லி வச்சிருக்கிறேன். நிஜமாவா? ஆமாம் நிஜமா தான், கும்முனு. ஆசையை காட்டிட்டு மோசம் பண்ணாம அவ்வளோதான் நீ. மணி ஆகுது சொல்றா, அவகிட்ட என்ன கொஞ்சம் இருக்கான் தெரியலையா? டேய் கொஞ்சம் இருந்து போத கிளம்புடா. இன்னும் 2 நாளில் கிளம்ப வேண்டியது இருக்கும். ரெடியாரு. டேய் புருஷா, நம்பவே முடியலடா என்னால. சரிம்மா போயிட்டு வரமா. என்னடி பழக்கம் சின்னுக்க? ஏன் நீங்கள் ஹனிமூன் போயிருக்கீங்களா? ஆமா இப்ப அது மட்டும் தான் எனக்கு குறை. உங்களை எப்போ கல்யாணம் பண்ணாரோ அப்பயே மாமனார் வந்து வாழ்க்கை வெத்துட்டு இருப்பாரு. எங்கேருந்து உங்களை ஹனிமூன்லாம் கூட்டிட்டு போயிருப்பாரு? தெரியாம கேட்டுட்டேன். ஆமா கொழுப்புல தான் இருக்குது உனக்கு உடம்பு.